குட் மார்னிங். உங்களுக்கு பேக்ரவுண்டை காமிச்சுப்பீங்களா? ஓகே ப்ரோ, உங்கள் அவுட்ஃபிட் காஸ்ட் கேட்க தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களோட பனியன், ஜாக்கி பனியன், இதோட அவுட்ஃபிட் ரேட் என்ன ப்ரோ? யார் ப்ரோ? வாங்கினவன் தான் கேட்கணும். ஓகே ப்ரோ, இந்த பாக்ஸரோட ரேட் என்ன ப்ரோ? தொடர்ந்து பாக்கலடா, ரேட் என்ன இருக்குது, எம்ஆர்பின்னு போட்டிருப்பாங்கடா சில சமயம், அதுக்காக பாக்குறேன்டா. அதிகாலை நேரம், மஞ்சள் வெயில் வரும், கர்மம் நைட்டுக்கு ஃபேன் கூட போடாம தூங்குறாரு. இவரை நம்பி உள்ள ஒரு ஜீவன் நைட்டு தூங்க வந்திருக்காங்க. ஆனா இவன் கூப்பிடுறா, நீ தூங்க வந்த பாத்தியா? முரட்ட தூக்கத்துல இருக்கேன். நைட் ஏதோ சம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், அதனாலதான் இந்த காதெல்லாம் கொஞ்சம் குழப்பாது. வணக்கம். வாங்கியாச்சுடா. ஸோ நம்ம கிஷோர் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. மாப்பிள்ள, நீங்க அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு. மாமா உனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிட்டேன். ஓகே ஓகே. காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க, இப்போ மணி வந்து கரெக்டா வந்து 1 மணி ஆகுது. காலையில எந்திரிச்ச டைம் வந்து 11 மணி இருக்கும், 11 இருக்கும். எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகலை, ஒரு பல்லு விளக்கலை, காலை கடன் எதுவுமே முடிக்கலை. அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி இருந்தா ஒரு 28-29 வயசு பையன் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? டேய், இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு. பிரியாணி போடுறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்டவ் எல்லாம் ஆன் பண்ணி டவாவை எடுத்து வச்சு, ஃபர்ஸ்ட் வந்து நெய் இல்ல என்ன ஒருத்தவங்க ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் வந்து முதல்ல நெய்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். மங்களகரமா நெய்யை ஊற்றி, அப்புறம் வந்து எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இது வந்து நம்ம கட் பண்ண வேணாம், காரம் இறங்கிடும். நம்ம அப்படியே போட்டுக்குவோம். ஃபிளேவருக்காக தான் பச்சை மிளகா யூஸ் பண்றோம், அதனால அப்படி சொல்றேன். நெய், எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டை இலை, கிராம்பு, சோம்பு, இது அந்த ஏலக்காய், இதெல்லாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிச்சு போட்டு, மெயினா நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் இருக்குல்ல, சாரி, நான் வந்து வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறப்ப என்னோட மனைவிக்கோ என்னோட அம்மாவுக்கு நான் வந்து சமைச்சு தருவேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. தெரியும்டா, அதுக்கு என்னடா ஒரு பிரியாணி செய்ய தெரியாதாடா? ரொம்பதான் இது பண்றீங்க எங்கடா. அப்படி இல்லடா, எனக்கு பிரியாணி எமோஷன் தான், பிரியாவும் எமோஷன் தான்டா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வீட்டுல ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ண சொன்னா உண்மையே கட் பண்ண மாட்டேன்ற, அங்க உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த கிளிப்பிங்க போட்டு மேட்ச் பண்ணிக்கும். ரெடியா? ஓரளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் ரெடி, அதுக்கப்புறம் சிக்கன் ரெண்டுமே ரெடி. இதை மட்டும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம்னா முடிஞ்சு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்றதுதான். இதை நம்ம இப்போ வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி தயிர் இது எல்லாமே அப்படி அப்படி போடுறதுதான். ஒன்றும் இல்லை. நீ சொல்லி நீ வந்து வெங்காயம் நினைக்க கிடையாது, நீ சமைச்சு நம்ம சாப்பிட்டு நினைக்க போது அதை பார்க்க மாட்டேன். யாரு அது, யாரோட போட்டோ, அதோட ஐடி யாரு, இன்ஸ்டாகிராம்ல அந்த புள்ள ஐடி என்ன? ஐயா இது பாரு, இது வந்து ஆயிஷி குணா ஆயிஷி குகா. பாத்தியல்ல என்னமோ சொன்னீங்க, அவன் எல்லாத்தையுமே இப்படித்தான் பேசுவான். நம்ம நோட் பண்ணிக்க, ஆயிஷி குகா. சம்பூதான் ஆக்சுவலி இந்த வேலையை பார்ப்பான். போட்டோ இருந்தாலே ஐடிக்கு போயிருவான். ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். கிச்சன்ல வச்சு பிளான் பண்ணோம். பட் வந்து கிச்சனோட அமைப்பு வந்து நமக்கு வந்து செட் ஆகல. அதனால நம்ம கொஞ்சம் செட்டப்லாம் ஹார்ட்ல வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க வச்சுதான் இப்போ நம்ம பிரியாணி பண்ண போறோம். ஓகேவா? பிரியாணி பண்ண போறோம். ஓகேவா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது ஒரு குக்கர். இந்த குக்கர் மூடி வந்து கடைசியா தான் தேவைப்படும். இது இப்படி வச்சுக்குவோம். ஆன் செய்வது, இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் செய்வது எப்படின்னு போடுவோம். மாப்பிள்ள, நீ அப்படியே படுத்து ரெஸ்ட் எடு. மாமா உனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூப்பிட்டேன்.
வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ ஓரளவுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் நெய், ஒரு பாக்கெட் நெய்யை பிடிச்சி போட்டிருக்கோம். இது போதுமானது. ஆக்சுவலாக நம்ம பிரியாணி பண்ணுறதா பிளானே. இப்போ நம்ம வேற ஏதோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போறோம்ன்றது முடிக்கிறப்ப தான் தெரியும் நம்ம என்ன டிஷ் பண்ண வந்தது. அப்பா வாசனை கம கமன்னு வருது, நாக்குல எச்சி வருது. கொஞ்சம் கொடுங்கல, சாப்பிட்டு பாக்குறேன். இது சாப்பிடுறதுக்கு இல்ல. அடுத்து வந்து நம்ம இதில் போடுறதுக்கு தேவையான இலை, சின்ன இலையா இருக்கு. ஓகே, இந்த இலை இன்னும் ஒரு இலை வேணும். 3 இலையா? கொஞ்சம் வதக்க போகிறோம். இது எவ்வளோ ஆயில் ஊற்றுனீங்க ஜெசிகா? 4 கரண்டி. 4 கரண்டின்றது ஓகே தான். ஏன்னா நம்ம பெரிய சட்டிக்கு பிளான் பண்ணோம். இதுக்கு ஓகே தான். எப்பயுமே வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல அடுத்து வந்து நான் வந்து வெங்காயம் போட போறேன். இல்ல ஹீட் ஆகவே இல்லடா. இவ்வளவு வெங்காயம் போடக்கூடாதுடா. அட பாவிகளா, ஐயோ. ஏன்டா அதிரடி சமையல் ஆக்குறீங்க? Hey, what the hell is this mix you all about? இது ஒரு மெலோடியான சமையல்டா. ஒரு முக்கியமா வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷா வரணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது மனுஷனாடா நீங்க எல்லாம். தக்காளி வந்து இப்ப கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த தக்காளிலாம் கொஞ்சம் கரையணும். தக்காளி கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆமா, உப்பு போட்டோமா? இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு மனுஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது. பூண்டை வந்து நீ வெறும் வாயிலே சாப்பிடலாம். அதனால இது வந்து அதிகமா வருது. இந்த ஃபிளேவர் வருது பாத்தியா? இதுக்குதான் நல்ல ஒரு வருதுல அந்த வாடை. என்ன ஓமத்திரம் வாடை அடிக்குது? நல்லா இருக்கு. இது கொஞ்சம் கிரீம் மாதிரி வரணும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல, இது இன்னும் நல்லா வதங்கி அந்த ஜூஸியா இல்லாம அந்த ஒரு கிரீம் மசாலா போட்டுட்டு ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. ஆமா, மசாலா வந்து பீஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தாங்க மசாலா உள்ள இறங்கும். மசாலா கொஞ்சம் வதக்கணும், இல்லனா பச்சை டேஸ்ட் வரும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு மிளகா பொடியை எந்த டிஷ்ஷுக்கு போடணும்? அடுத்தது நிறைய டிஷ் இருக்கு நமக்கு. ஹைதராபாத் பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நம்ம பண்ண போற டிஷ்ஷுக்கு எப்படி சமைக்கலாம்னா, என்னோட இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் வந்து ஹரிகரன் ஒருத்தவர் வந்து சைட் டிஷ்னு ஒரு சேனல், சைட் டிஷ்னு ஒரு சேனல்ல வந்து கண்டென்ட் போட்டுட்டு இருந்தாரு. இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. மிட் ஃப்ளேம்ல வச்சுக்கோ. பச்சடி தீனி மட்டும் கொஞ்ச நேரத்துல அதுவே ஒரு கிரேவி ஆயிரும். இதெல்லாம் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு தாராளமா ஒரு கைப்பிடி போடலாம், 2 கைப்பிடி போடலாம். ரைஸ் எவ்வளவு இருக்கு? போடு, 3வது போடு. போதும் 3 ரைஸ் ஒரு ஃபீலிங்கா இருக்குதா? 4. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சமைக்கிறதுக்குன்னே ஒரு நாளை பூரா ஒதுக்கி இருக்கோம்னா நம்மளாதான் இருக்கும். நீங்க தான் தரமணி போனோம். நீங்க அதான் மாப்பிள்ள வேகமா வந்தேன். என்ன மாப்பிள்ள? A few minutes later. அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? சமயம் வந்துருக்கடா. இந்த சிக்கன் எடுத்து மேல அப்படியே டாப்பிங்ஸ் போட போறோம்.
A few moments later. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. பிரியாணி வெயிட் பண்ணி ஒரு ஜீவன் படிச்சு இங்கே விட்டாங்க. நான் ரொம்ப சாரிங்க, 4 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னடா ஒண்ணுமே இல்லை, அப்படியே வச்ச மாதிரி இருக்கு. The final output of Gurubai biryani is ready. ஜீரா ரைஸ் வந்து ஹரியோட ப்ரிப்பரேஷன். ஜீரா ரைஸ் செஞ்சேன், நான் சிக்கன் செஞ்சேன். வாங்க பாஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ 4 மணிக்கு பீச்சை பார்க்கலான்னு வந்தேன். இப்போ மணி 8 மணி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பீச்சை காட்டல. இதோட பேர் என்ன, இந்த ஹப்போட நேம்? திருவான்மையூர் பீச். நிஜமாவே எனக்கு என்னன்னு தெரியாது. கிராமம் நல்லா கேட்டுக்கோங்க. நம்மளோட சவுத், அதாவது தென் மாவட்டங்கள்லாம் கேட்டுக்கோங்க. இவரே திருநெல்வேலி தானா, ஆனா இவர் சென்னை வந்ததுக்கப்புறம் நம்மளாம் வந்து கிராமத்துக்காரங்க. ஊர்ல இருந்து வர்றப்ப எரும மணலாம் வச்சுட்டு வந்து கடை வைக்கிறது, கோடு சுட்டு மாட்டினோம்னா குசுமா பேசுறது. ஏன்டா இங்க வந்து மாறிடுங்க? இப்படிதான் நாங்க வந்தோம். கார்ல இடம் இல்லாதனால, வேற ஒண்ணும் இல்ல. கார்ல லாக் எடுக்க முடியல. கொஞ்சம் டெட் பாடி மாதிரி கண்டிஷனுக்கு போயிட்டேன். நம்மள எப்படி இருக்கு? மடப்பட பேசிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ? பட் இது வந்து not the real chocolate, dark compound தான் மெல்ட் பண்ணிருக்காங்க. சாப்பாடு வந்து சாப்பிட வந்த இடத்துல ஒருத்தன் என்ன பண்றான், தனிமையில் என்ன பண்றான்றத பார்க்க போறோம். போய் டைரக்டா என்னோட மானிக்கர் மொபைல் போன்ல மானிக்கர்ல போய் கேமரா வைக்கணும். இந்த மாதிரி நிறைய தவறுகள் அவன் வாழ்க்கையில பண்ணான். அவனே திருந்தி வரணும். நிறைய பேர் அவன் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. நல்ல கண்டென்ட் கொடுப்பான். யார சொல்றான்? பெண்கள்னோடனே அவனுக்கு ஏதோ ஒரு இதாயிருக்கும். திரும்பி தனியா போய் ஏதோ சாட் பண்றான். யாருக்கு சாட் பண்றான், என்ன சாட் பண்றான்னு தெரியல. ஏதோ பொண்ணுங்க கிராஸ் ஆனாங்கன்னா இந்த பொண்ணோட ஐடி வந்து இது, இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதுன்றது கரெக்டா சொல்றாங்க. அதை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப கரெக்டா இருக்கு. அது வேற யாரும் இல்லை. வந்து மினி பேன் கேக்ஸ் அப்படின்றதுல வந்து என்ன வாங்கணும்னா, ஸ்ட்ராபெரி, அதெல்லாம் சாக்லேட் ஊற்றி, லண்டன் ஸ்ட்ராபெரி அந்த அளவுக்கு ஒட்டு இல்லை. அது பக்கத்துல ஒரு மோமோஸ் கடை இருந்துச்சு, அங்கே நல்லா இருக்கு. ஒரு 5-6 பீஸ் கொடுத்தாங்க, வாங்கிட்டு இப்போ கிஷோர் திருப்பி இன்னொரு பிளேட் லைவ் மோமோஸ் தான். அவங்களே கையிலேயே மேனுஃபேக்சர் பண்ணி உடனே அப்படியே இது பண்ணி தராங்க. ஸ்டீம் பண்ணி ஹேண்ட்மேட் பண்ணி ஸ்டீம் பண்ணி தராங்க. நல்லா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. வாங்க நம்ம பீச்சை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. வேற என்னடா சொல்ல, அவ்வளவுதான்டா.